உள்ளம் கொண்ட பாசமிகு இறை மக்களை, இன்றைய முதல் வாசகம் இறைவாக்குனர் எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 34, திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஆண்டவருடைய வாக்கு இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறது. குறிப்பாக 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு என்று மிக கடினமான வார்த்தைகளை கடவுள் பயன்படுத்துகிறார். ஆயன் என்பவன் ஆடுகளுக்காக வாழ வேண்டும். ஆடுகள் எல்லாரையும் அரவணைக்க வேண்டும். ஆடுகளுக்கு நல்வழியை காட்ட வேண்டும். ஆனால் இங்கு ஆயர்கள் தாங்களே மேய்ந்து கொள்ளுகிறார்கள். இன்னமும் கடைசி வரி இன்றைய முதல் வாசகத்தில் எப்படி இருக்கிறது என்றால், மந்தையையே உணவாக உட்கொள்ளும் ஆயர்களாக. எனவே ஆயர்களுடைய வாழ்வை கடவுள் எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக சாடுகின்றார். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள இறை வசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நிலக்கிழார் ஒருவர் வேலையாட்களுக்கு எங்கனம் சமமாக கூலியை பிரித்து தருகிறார் என்பதை பற்றி பேசுகிறது. நிலக்கிழார் ஒரு தலைவனை போல் இல்லாமல் ஆயனை போல் எல்லாரையும் ஒரே பார்வையில் பார்க்கிற, சமத்துவமாய் நோக்குகிற அவரது பணி வாழ்வும் வாழ்க்கை முறையும் முதல் வாசகத்தோடு நம்மை ஒப்புமைப்படுத்தி பார்க்க வைக்கிறது. இரண்டையும் இணைத்து சில கருத்துக்களை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில் நற்செய்திக்கு வருவோம். இன்றைய நற்செய்தியில் நிலக்கிழார் ஒருவர் என்ன செய்கிறார்? காலையிலே சென்று தம் தோட்டத்தில், திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய வேலையாட்களை எல்லாம் அழைக்கிறார். விடியற்காலையிலே ஒரு கூட்டத்தை அழைத்து அவர்களுடன் பேசுகிறார். 1 தெனாரியம் தருகிறேன் ஒரு நாள் கூலியாக. அவர்களும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். பிறகு திராட்சை தோட்டத்திற்கு வந்து வேலை செய்கிறார்கள். இந்த நிலக்கிழார் மீண்டுமாக காலை 9 மணிக்கு போகிறார். இன்னும் சில வேலையாள்களை கூட்டி வருகிறார். 12 மணிக்கு போகிறார். அவர்களுக்கும் வேலையை தருகிறார். மதியம் 3 மணிக்கு போகிறார். மீண்டுமாக இறுதியாக 5 மணிக்கு போய் அங்கு வேலை இல்லாமல் இருக்கிறவர்களையும் அழைத்து வருகிறார். 6 மணிக்கு எல்லாருக்கும் இப்போது கூலி கொடுக்கப்பட வேண்டும். முதலில் கடைசி வந்தவர் தொடங்கி கூலி கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். முதலில் 6 மணிக்கு வந்தவர்கள், 5 மணிக்கு வந்தவர்களுக்கு 1 தெனாரியம் கூலி தரப்படுகிறது. உடனே முதலில் வந்தவர்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள், நிச்சயம் நமக்கு இன்னும் அதிகமாக கூலி கிடைக்கும் என்று. ஆனால் அப்படி அல்ல. எல்லாருக்கும் 1 தெனாரியம் என்றவுடன் முதலில் வந்தவர்கள் நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். இது எப்படி நடக்கும்? ஆனால் நிலக்கிழார் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? மிக அழகாக இருக்கு. தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. உனக்கு நான் என்ன பேசினேனோ அதை நான் தந்தேன். அதே போல கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை என் விருப்பப்படி நான் கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்று இந்த ஓமையை வித்தியாசமாய் முடிக்கின்றார். குருவாக எனக்கு இயேசு சொன்ன ஓமைகளிலே மிகவும் பிடித்த ஒரு ஓமை இந்த ஓமை. இந்த ஊமையில் எவ்வளவு கருத்துக்கள் ஒளிந்திருக்கின்றன. ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் வித்தியாசமாய் ஏதேனும் கருத்துக்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. பாருங்கள், இந்த ஊமையை படித்தவுடன் முதலில் எனக்கு ஞாபகம் வந்ததெல்லாம், ஒருவேளை நாம் அந்த நிலக்கிழாருடைய இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்போம்? நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 1 தெனாரியம் 10 ரூபான்னு வைங்களேன். காலையில் விடியற்கால வந்தவங்களுக்கு நம்ம 10 ரூபா கொடுத்துருப்போம். 9 மணிக்கு வந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்? 7,000 ரூபா கொடுத்துருப்போம். 12 மணிக்கு வந்தவங்களுக்கு 5 ரூபா கொடுத்துருப்போம். மதியம் 3 மணி வந்தவங்களுக்கு 2,000 ரூபா கொடுத்துருப்போம். அதே போல் 5 மணிக்கு வந்தவங்களுக்கு 1,400 ரூபா கொடுத்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பேரை வாங்கியிருப்போம். பாருங்கள், இந்த வசனம் முக்கியம். எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர். பரவாயில்ல, இவர் கரெக்டாக பண்ணார்ப்பா, ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் கடைசி வந்தவங்களுக்கு ஏற்ற மாதிரியும், இதுதானே சமத்துவம், இதான நீதின்னு நினச்சிருக்கிறோம். அப்போ கடவுள் அநீதியை செய்கிறாரோ? கடவுளுடைய பார்வையில் சமத்துவம் என்ன? இதை நாம் கூர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இடஒதுக்கீட்டு விஷயத்தை எவ்வளவு அழகாக இயேசு கையாண்டிருக்கிறார் பாருங்கள். நம்மில் எவ்வளவு பேருக்கு இடஒதுக்கீடு என்றால் என்ன என்று தெரியும்? பல நேரங்களில் நம்ம இடஒதுக்கீடுன்ற வார்த்தையை கேட்டாலே அது ஏதோ ஏழை ஜாதிக்கு கொடுக்கிற சலுகை என்று நினைத்து விடுகிறோம். இடஒதுக்கீடு வரலாறை படிக்க வேண்டும். இடஒதுக்கீடு சார்ந்த பொருண்மையை, அதை சார்ந்த கருத்தியல்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்தால்தான் அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு புலப்படும்.
ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இடஒதுக்கீடு என்பது குறிப்பாக மண்டல் கமிஷன் உருவானதற்கு பிறகுதான் அதிகம் பேசுபொருளாக இருந்தது. அதற்கு முன்பு வரை இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம், பிராமணர் சமூகம், வெறும் 3.5% இருக்கிற அவர்கள் 38% வேலை வாய்ப்பை பெற்றார்கள். பாருங்க, வெறும் 3.5% இருக்கிறவங்க இந்தியாவில் 38%, அதுவும் உயர் பதவிகளில் IAS, IPS, IFS போன்ற உயர் பதவிகளிலே 38% இன்றளவும் அவர்கள்தான் இருக்கிறார்கள். இன்று அளவும், இந்த பாயிண்ட் டு பி நோட்டட், இன்றளவும் அவர்கள்தான் இருக்கிறார்கள். வெறும் 3.5% இருக்கிற இவங்க இடஒதுக்கீடு எப்படி இருந்தது மண்டல் கமிஷனுக்கு முன்பு வரை? 50% ஓப்பன் கேட்டகரி, யாருனாலும் போய் வேலை தேடலாம். 50%, மீதி இருக்கிற 50% தான் பிரித்து கொடுத்தாங்க. அப்போ 50% ஓப்பன் கேட்டகரினா யார் வேண்டுமானாலும் என்றாலும் எல்லாரும் போனார்களா? இல்லை, இந்த மக்கள் மட்டும்தான் போகிறார்கள். இது எவ்வளவு ஒரு அநியாயமான செயல் பாருங்கள். இதை எதிர்த்து தான் பலர் போரிட்டார்கள். பெரியார், அம்பேத்கர் உள்ளிட்ட பலர் போரிட்டார்கள். இடஒதுக்கீட்டினுடைய அவசியத்தை மக்களும் அரசும் தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள். பிறகு உருவாக்கப்பட்டது தான் 1979 மண்டல் கமிஷன். அப்போதைய பாரத பிரதமர் மொரார்ஜி தேசாய் தான் இதை ஃபார்ம் பண்ணுறார். எல்லாரும் எதிர்ப்பு, நிறைய எதிர்ப்பு இருந்தாலும் மண்டல் கமிஷன் அறிக்கையில் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, சாதி வாரியாக கணக்கெடுப்பெல்லாம் எடுத்தப்ப 52% ஓபிசி. ஓபிசினா நீங்கள் சாதாரணமாக மண்டல் கமிஷன் தான் ஏதோ திரும்ப பட்டியலினத்து மக்களுக்கு பேசுகிறாங்கன்னு. ஓபிசினா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எல்லாருமே அதில் வருகிறார்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அந்த ஓபிசியில் 52% மக்கள் தொகை இருக்கிறது. எனவே அவர்களுக்கு அட்லீஸ்ட் அதில் பாதியாவது 27% கொடுக்க வேண்டும். விபி சிங் அரசு 1990 இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். 80 ரெடி ஆயிடுச்சு. 10 ஆண்டுகள் போராட்டம் மண்டல் கமிஷன், யாரும் ஒத்துக்கல. குறிப்பாக உயர் சமூகத்தினர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் 38% வேலை வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். பட்டியலினமெல்லாம் விட்டுறலாம். நான் இப்போ பேசுகிறதே பிற்படுத்தப்பட்டோர், பேக்வேர்டு கிளாஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர்களுக்கே இந்த நிலை பாருங்க. அப்போ மண்டல் கமிஷன் வந்தப்போ 1990 விபி சிங் அரசு அதை நிறுவ வேண்டும் என்ற போதுதான் துடித்து RSS என்ற அமைப்பு பெருவாரியாக பரவியது. அத்வானி எதிர்த்து ரத யாத்திரை மேற்கொள்கிறார். அது ரத்த யாத்திரையாக மாறுகிறது. பலவிதமான போராட்டங்கள். ஏன்? ஏழைகள் வளர்ந்து விடக்கூடாது. பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இதை தான் நம்ம உணர்ந்து படிக்க வேண்டும். இடஒதுக்கீடு ஏன் இதை விரும்புகிறார்கள்? இன்றைய நற்செய்திக்கு வாங்கல. 5 மணிக்கு வேலைக்கு சிலர் வந்தார்கள். அவர்கள் எல்லாம் நாள் முழுவதும் சுற்றி திரிந்தவர்கள் அல்ல. மத்தேயு எவ்வளவு அழகாக ஆழமாக கருத்தை வைக்கிறார் பாருங்க. அவர்களுக்கு யாரும் வேலை கொடுக்கவில்லை. யாரும் அவர்களுக்கு வேலை கொடுக்காததால் தான் அவர்கள் அந்த நிலையில் இருக்கிறார்கள். கதையை நாம் ஒரு நாள் கதையாக இதை வாசித்து விட முடியாது. இந்த கதையை வாழ்நாள் கதையாக கொஞ்சம் மாற்றி பார்ப்போமா? ஒரு நாள் ஒரு தெனாரியம் ஒருத்தருக்கு கிடைக்குது. முதல்ல வந்தவங்களுக்கு இவனுக்கு வேலையே கிடைக்கலன்னு வைங்க. 5 மணிக்காரங்களுக்கு வேலை இல்லாமல் வீட்டிற்கு போவான். அடுத்த நாள் இவன் பிழைத்துக் கொள்கிறான். 1 தெனாரியம் பெற்று 2 தெனாரியமாய் சம்பாதிக்கிறான். இவன் மீண்டும் 5 மணி வரை வேலை இல்லாமல் வீட்டிற்கு போகிறான். யாரும் வேலைக்கு அமர்த்தவில்லை. பிறகு தட்டி கேட்கிறான். பிறகு சத்தம் போடுகிறான். போராட்டம் என்பது இப்படித்தான் உலகத்தில் உருவாகிறது. அன்புக்குரியவர்களே, பாருங்கள், கடவுள் எல்லாருக்கும் எல்லாமாக என்று சமமாக அந்த கூலியை பிரித்து தருகிறார். அப்போது அந்த மாலையில் என்ன நடக்கும் அவர்களது வீட்டில் பாருங்கள். தான் சமூக வெற்றி. 1 தெனாரியம் பெற்றவன் வழக்கம் போல 1 தெனாரியம் சம்பாதித்ததால் அதை பற்றி அந்த வீட்டில் பெரும் மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் 5 மணிக்கு வேலை 5 மணி வரை கிடைக்காதவன் 1 தெனாரியத்தை பெற்று இல்லம் திரும்புகிற போது அந்த குடும்பம் பெறுகிற மகிழ்ச்சி. இதான் சமூக நீதி, இதான் சமத்துவம் பேணுவது. கடவுள் எவ்வளவு அழகாக கையாண்டிருக்கிறார் பாருங்கள். அதுவும் இன்று குறிப்பாக இன்றைய நற்செய்திக்கும்
இன்று வந்த செய்தித்தாளினுடைய தலைப்புச் செய்திக்கும் எவ்வளவு பொருத்தம் இருக்கிறது பாருங்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். என்ன என்றால், யூபிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் சில பதவிகள், குறிப்பாக ஜாயிண்ட் செக்ரட்டரி, அதெல்லாம் ஐஏஎஸ்சிக்குள்ளான பதவி, டைரக்டர்ஸ் போஸ்ட்டுன்னு 45 பதவிகளுக்கு, உயர் பதவிகளுக்கு நேரடி நியமனம் என்று அரசு அறிவித்தது. எல்லாரும் எதிர்த்தார்கள். காங்கிரஸ் கட்சி எதிர்த்தது, பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியினரும் எதிர்த்தார்கள். எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்க அது இன்று கைவிடப்பட்டது. தான் தலைப்புச் செய்தி, இன்றைய செய்தி பாருங்கள். நற்செய்தி, வாழ்க்கை செய்தி எல்லாம் இணைத்து நமக்கு சொல்லுகிற ஒரு வரி செய்தி. மனிதர்களை படிக்க வேண்டும். எல்லாரும் கடவுளின் சாயல் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க நான் எப்படிப்பட்ட தலைவனாக இருக்க வேண்டும்? நம் எல்லாருக்கும் தலைமை பொறுப்பு கிடைக்கிறது. நம்மில் எவ்வளவு பேர் அந்த தலைமை பொறுப்பை எல்லாருக்கும் எல்லாமுமாக, குறிப்பாக எல்லாருக்கு எல்லாமுமாக, மிக எளிதாக இன்றைய தலைமைத்துவம் அமைந்து விடுகிறது. நான் எல்லா ஜாதிகளுக்கும் உரியவனாக வாழ விரும்புகிறேன், உண்மைதான். ஆனால் இங்கு சாதியாக பார்க்காமல் பலவிதமான இதர குறியீடுகளை பார்க்க வேண்டும். எல்லாருக்கு எல்லாமாக வாழுகிற தலைவனாய் நாம் இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில், மற்ற விஷயங்களில், கல்வியில் பின்தங்கி இருத்தல் அல்லது வாழ்க்கை முறையில் பின்தங்கி இருத்தல் என எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும். பெரியார் யூனிவர்சிட்டியில் நான் இருந்தப்ப என்னுடைய நெறியாளர் பேராசிரியர் முனைவர் சுப்பிரமணி அவர்கள், அவர் ரொம்ப ஒரு பெரிய இது போல் இடஒதுக்கீடு சார்ந்த விடயங்களை எல்லாம் அதிகம் படித்து எனக்கு சொல்லி இருக்கிறவர். நான் சொன்னேன், சார் எனக்கு கூட இதில் உடன்பாடு இல்லை சார், எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, இன்றைக்கி உயர் ஜாதியில் எவ்வளோ பேர் ஏழையாக இருக்கிறாங்கன்ற போது அவர் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி காட்டினார். என்ன விஷயம் தெரியுமா? விமல், ஊர் சேரி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுமான்னார். தெரியாதுங்க சார். ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா உயர் சமூகத்தினருக்கு வீதியை பிரிக்கும் போதே 30 to 50 அடி வரை அகலம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் இவ்வளவு தூரம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் உயர் சாதியினர் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் சேரியை பிரிக்கிற போது சிறு வழிதான் இருக்கும். அவர்களால் உண்மையில் நடக்கக்கூட ஒருவர் இடித்து முண்டி அடித்து கொண்டு போகிற நிலைதான் இருக்கும். எப்படி ஒரு சாலையே பிரித்து காட்டியிருக்கிறார்கள் பாருங்க. எத்தனை குறியீடுகள் இது போல நாம் படிக்க வேண்டும். அப்போதுதான் கஷ்டங்கள் என்ன, மனிதன் படுகின்ற வேதனைகள் என்ன என்பது நமக்கு புலப்படும். கடவுளுக்கு அது அப்போதே புலப்பட்டு இருந்ததால் காலையில் வந்தவனையும் பார்த்தார், நாள் முழுக்க வேலை இல்லாதவனையும் பார்த்து அவனுக்கு உரிய நீதியை வழங்கிய கடவுளாயிருந்தார். இப்படித்தான் ஆயர்கள் இருக்க வேண்டும், இப்படித்தான் தலைவர்கள் இருக்க வேண்டும். இன்றைய திருநாளிலே நாம் திருத்தந்தை புனித 10ஆம் பத்திநாதரை நினைவு கூறுகிறோம். அவர் ஏழைகளுக்காக வாழ்ந்த ஒரு மகான். அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் ஏழையாக பிறந்தேன், ஏழையாக வாழ்வேன், ஏழையாக மரிப்பேன் என சொல்லுவார். இந்த 3 சொற்றொடருடைய உன்னதம் எதில் இருக்கிறது தெரியுமா? நான் ஏழையாக பிறந்தேன், ஏழையாக வாழ்வேன், ஏழையாக மரிப்பேன். இவை 3ஐயும் இணைக்கிற ஒரு உன்னத சொற்றொடர், நான் ஏழைகளுக்காக வாழ்வேன் என்பதிலே அதனுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த நாளில் நீர் எங்களுக்கு எவ்வளவு ஆழமான செய்தியை, ஆண்டவரே, இறை வார்த்தையோடு வாழ்க்கை செய்தியும் நடைமுறை அரசியலையும் பற்றி எங்களை சிந்திக்க அழைப்பு விடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனி எங்கள் பார்வை இன்னும் அகலப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களது இதய கூடாரங்கள் இன்னும் மானுடத்தை அன்பு செய்வதிலே விரிவாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சமத்துவம் என்பது எல்லாருக்கும் என்ற நிலைத்தான் யோசித்து கொண்டிருந்தேன். சமத்துவம் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்கிற ஒரு புதிய கருத்தை இன்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்றால், எங்கள் வாழ்வியலில், நாங்கள் உழைக்கின்ற சமூகத்தில், பணியாற்றுகின்ற இடங்களில் இல்லார் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரியதை நீதியில் குலைந்த அன்போடு, அன்பில் குலைந்த நீதியோடு செய்ய எங்களுக்கு உதவி அருளும்.
இன்றைய நற்செய்தியில் நீர் சமத்துவம் பேசுகிறீர், ஆனால் இறுதியில் ஒரு வரி வைக்கிறீரே, கடைசியானோர் முதன்மையானோர், முதன்மையானோர் கடைசியானோர் என்று. ஆண்டவரே, இந்த வரி ஒரு பெரிய அரசியல் அதிர்ச்சியை தருகிற வரியாய் இருக்கிறது, சமூகத்தை புரட்டி போடுகிற வரியாய் இருக்கிறது என்றால், எங்களது சமூக வீட்டு பாடங்களை நாங்கள் எங்கனம் நேர்மையுடனும் உண்மையுடனும் மனித நேயத்துடனும் ஆற்ற வேண்டும் என்பதை இது எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அத்தகைய வாழ்வை வாழ எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.